ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே நீ எதிர்பார்க்காத மிகப்பெரிய சந்தோஷம் உன் வீடு தேடி வரப்போகுது. என்ன நோக்கி எப்போது நீ வேண்டுதல் வைக்க ஆரம்பிச்சியோ, வராகி அம்மான்னு மனசுல என் உருவத்தை நினைச்சுக்கிட்டு எப்போது கையெடுத்து கும்பிட்டு வணங்க ஆரம்பிச்சியோ, அப்போதிலிருந்தே உன் வாழ்க்கைக்கு பதில் சொல்லக்கூடிய வேலைகளை நான் துவங்கிட்டேன். அதாவது, நீ எது நடக்கணும்னு எதிர்பார்க்கிறியோ அது எல்லா வேலைகளையும் நடத்தி முடிக்க ஆரம்பிச்சிட்டேனேன் செல்லமே. இத்தனை நாட்களாக சோதனைகளை அனுபவிச்ச உன் வாழ்க்கையில இப்போது எல்லா கஷ்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வரப்போறேன். நீ எதிர்பார்த்தது கொஞ்சம் தாமதம் ஆகி இருந்தாலும் தப்பாமல் உன் கைகள்ல வந்து சேரும். நீ எதுக்குமே கவலைப்படாத. உனக்கு துணையாக ஓடி வந்து நிற்கும் இந்த வராகி அம்மா நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் நிச்சயமாக நடத்தி முடிப்பேன். சில உறவுகள் செய்த வேலையினால, சில சொந்தங்கள் செய்த வேலைகளால நீ கஷ்டங்களையும் கண்ணீரையும் பார்த்துட்ட. இனிமே தைரியமாயிரு. உன் கண்ணீருக்கெல்லாம் நான் பலனை கொடுக்கிறேன். இனி ஒவ்வொரு தருணமும் உன் வாழ்வில் மாற்றங்கள் உண்டாகும். உன் வாழ்க்கையவே நான் மகிழ்ச்சியானதாக மாற்ற போறேன். உன்னை சுத்தி என்ன நடக்குதுங்கிறத மட்டும் நிதானமாக கவனி. அப்படி நீ கவனிக்கும் போது கிடைக்கும் தெளிவுதான் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு எல்லா நல்ல முடிவுகளையும் உன்னை எடுக்க வைக்கும். நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்க தான் போகுது. உன் வாழ்க்கை மாறலையே நினைச்சு நீ வருத்தப்பட வேணாம். நீ பட்ட வேதனைகளும் கஷ்டங்களும் எல்லாமே எனக்கு தெரியும். பொறுமையாக காத்திரு. உனக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்போது செய்யணும்னு எல்லாம் அறிந்த இந்த வராகி அம்மா சரியான நேரத்துல உனக்கானதை நிச்சயமாக தருவேன். என் அன்பு குழந்தையான நீ குழப்பம் அடையாதே. நீ எதிர்பார்த்த எல்லாமே உன் வாழ்வில் வந்து சேரும். உன் வாழ்க்கையில சில நேரங்கள்ல நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எப்பவுமே எல்லா இடங்களிலும் நீ பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக கையாள கத்துக்கோ. சில பிரச்சனைகளை சரி செய்வதற்கு நீ பல நாட்கள் எடுத்திருப்பாய். ஆனா அந்த பிரச்சனை சரியாக போற நேரத்துல அவசியமில்லாம எதையாவது பேசி இன்னும் அந்த பிரச்சனையை பெருசுபடுத்திடாத. தேவையற்ற பேச்சுக்கள் வரும்போது முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்க முயற்சி செய். யாருடைய பிரச்சனையிலையும் போய் தலையிடாத. அடுத்தவரோட வாழ்க்கையில போய் குறுக்கிடாத. ஏன்னா உனக்கு நல்ல மனசுதான். நல்ல எண்ணத்தோட நீ நல்லது செய்ய போய் அது உனக்கே எதிராக திரும்பக்கூடிய சூழ்நிலை வந்துடும். உன் கவனத்தை மட்டும் நீ சரியாக வச்சுக்கிட்டீனா நிச்சயமாக உன்னால் நிம்மதியாக வாழ முடியும். நீ நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னா சில பயிற்சிகளை செய்ய வேண்டியது அவசியமேன் தங்கமே. முதல்ல தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிஞ்சிட்டு தன்னம்பிக்கையோட இரு. உனக்கு எல்லாத்தையும் செய்யறது இந்த வராகி அம்மாங்கிறத நீ உணர்ந்துகிட்டீனா உனக்கு கிடைப்பது எதுவுமே தாழ்வாகவோ தரமில்லாததாகவோ தெரியாது. நீ யாரு கூட போரிடுறியோ, யாரு கூட சண்டை போடுறியோ அவர்கள் மிகவும் சாதாரண மனிதர்கள் தான். அவங்க கூட இந்த வராகி அம்மா துணையா இல்லை. ஆனா உன் கூட உனக்கு துணையாக நான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது சாதாரண அற்ப மனிதர்களிடம் போய் நீ ஏன் அவ்வளவு ஆற்றலை செலவழிச்சு போராடுற? எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். உன் மன போராட்டங்களை தீர்ப்பதற்கு இந்த வராகி அம்மா என்னை நம்பு. என்னுடைய நாமத்தை நீ சொல்லிக்கிட்டே இருந்தீனா நிச்சயமா உன் மனசுக்கு அமைதி கிடைக்கும். உன் கோபமும் கவலைகளும் உன் இதயத்தில் சிறு சிறு ஓட்டைகளாக விழுந்துகிட்டு இருக்கு. முதல்ல கோபப்படுறத குறைச்சிக்கோ. உன்னை நீயே காயப்படுத்தி கொள்ளாதே. உன் வாழ்க்கையில நடந்த எல்லா உண்மைகளும் எனக்கு தெரியும். ஒரு முக்கியமான கோரிக்கையை நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டது போலவே உனக்கு நிறைவேற்றி தரப்போறேன். நான் எப்போதும் உன்னை தாங்கிக்கிட்டு தான் இருக்கேன். உன் தாயின் கர்ப்பத்தில் உன்னை கொடுத்ததும் தாங்க வைத்ததும் நான் தான். அதாவது இந்த குழந்தை இந்த தாயின் வயிற்றில் இந்த குடும்பத்துல தான் போய் சேரணும்னு உன் தாயின் வயிற்றில் உன்னை உருவாக்கிய இந்த வராகி அம்மா நீ தூங்குனாலும் சரி விழித்திருந்தாலும் சரி உன் கூடவே தான் இருக்கேன். உன்னை நானே இந்த பூமியில் தாங்கிக்கிட்டு இருக்கேன். கடைசி வரை இப்படியே தாங்குவேன் என் தங்கமே. நீ ஒருபோதும் எதுக்கும் கவலைப்படாத.
நடப்பது எல்லாத்தையும் உன் நன்மைக்கானதாக ஆக்கும் வேலைய இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். இந்த வருடம் என்பது நிச்சயமாக உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். உன் தீராத ஆசைகளை எல்லாம் நிச்சயமா நிறைவேற்றுவேன். என்கிட்ட நீ பிரார்த்தனை செய்தபடியே உனக்கான வேண்டுதல்களை முடிச்சு கொடுத்து என்னுடைய தரிசனத்தையும் உனக்கு தருவேன் என் தங்கமே. எதுக்காகவுமே மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காத. நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேலாகவே உன் விருப்பங்கள் நல்லபடியாக நிச்சயம் நிறைவேறும். ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களை நான் கத்தி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். கூடிய சீக்கிரமே கற்கண்டை போல சுவையான இனிமையான சந்தோஷ செய்தி உன்னை வந்து சேரும். உன் எல்லா விருப்பங்களையும் இந்த வராகி அம்மா நான் நிறைவேற்றுறேன். உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்காங்க தாயேன்னு நீ என்கிட்ட கண்ணீர் வடிக்கிற. உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லாத்தையும் நீ என்கிட்ட சொல்லி அழுகிற. நீ என்னிடம் ஒரு முக்கியமான திருப்பம் நிகழணும்னு, ஒரு மாற்றம் வரணும்னு அடிக்கடி கேட்டுக்கிட்டே தானே இருக்க. அது நிச்சயமாக நிகழத்தான் போகுது. நீ எதிர்பார்த்தது நடந்தாதான் நீ நிம்மதியா இருப்பன்னு எனக்கு தெரியும். அதனால்தான் உன் விருப்பத்தை நிறைவேற்றும் விதமாக திருப்பங்களையும் மாற்றங்களையும் உண்டு பண்ண போறேன். இனிமே எல்லா நாளும் உனக்கான நிம்மதியான நாளாக இருக்கும். நீ நிம்மதியா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுங்கிறது எனக்கு தெரியும். ஆனா இப்போது எல்லாவற்றையும் மாற்றி சரி செஞ்சு சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க போறேன். இந்த நாள் உனக்கான நாளாக இருக்கும். நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் இனி உன் வாழ்க்கையில ஒவ்வொன்றா நடந்து ஒவ்வொரு நாளையும் நிம்மதியாக தூங்கி எழுந்து விடிந்து வாழப் போகிறாய். ஆமியன் செல்லமே, உனக்கான விடிவு காலம் வந்துருச்சு. நீ ஒரு புரியாத புதிராக இருக்கிய தாயே. நான் உன்னை நம்பி வணங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரே கஷ்டமும் பிரச்சனையுமா இருக்கேன்னு நீ யோசிக்கவோ குழம்பவோ அவசியமே இல்லை. நீ என்கிட்ட வேண்டி கேட்டத உனக்கு தராம நான் ஒன்றும் விளையாட்டு காட்டல. எல்லாவற்றையும் காரணத்தோடு தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கான இன்பத்தை நிரந்தரமாக உன் வாழ்வில் தருவதற்கும் உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் தீர்ப்பதற்குமாக தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே. சில நேரங்கள்ல நீ ரொம்ப அதிகமாகவே தவறு செய்கிறாய். சில நேரம் தவறான விஷயங்களை யோசிக்கிற. அதனாலதான் நீ என்னதான் பண்றன்னு சில நேரம் விட்டுட்டு வேடிக்கை பார்க்குற. நீயாக முழு மனசோட திருந்தி மனசு மாறி நல்ல பிள்ளையாக ஆகணும். நல்லது கெட்டது என்ன நடந்தாலும் அதை சமநிலையோட எடுத்துக்கொள்ள பழகிக்கணும். உன் வாழ்க்கை விளையாட்டுல நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். இனிமேலாவது உன் மனசுக்கு தேவையில்லாத சிந்தனைகளையும் உன் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு உதவாத எண்ணங்களையும் விலக்கி வை. அது உனக்குள்ள வரதான் செய்யும். நல்லது கெட்டதுன்னு நிறைய இருக்கிற இந்த உலகத்துல மீண்டும் மீண்டும் உதவாத எண்ணங்களை விழிப்போட விலக்கி வச்சுட்டு என்னை தேடி வந்தீனா எல்லாமே சந்தோஷமானதாக நடக்கும். உனக்கு ஆறுதலாக இருக்கும் இந்த வராகியம்மா அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். உன்னுடைய கஷ்ட காலங்கள் எல்லாம் முடிஞ்சு போய் உனக்கான நல்ல விஷயமும் நிச்சயமாக நடக்கும். நீ எதற்காகவும் எதை யோசிச்சும் வருந்தாதே என் செல்லமே. உன் மனசுக்குள்ள எதற்காக குழப்பம்? இந்த வராகியம்மா என்ன வணங்குனா உன் பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். உன் கர்ம வினைகளை நான் தீர்த்து வைக்கிறேன். நீ எனக்காக ஏற்றி வச்ச தீப ஒளி போல உன் வாழ்க்கையே பிரகாசமாக மாறும். நீ என்கிட்ட கேட்ட விஷயத்துக்கு உனக்கு நான் பதில் கொடுக்கிறேன். உன் நிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் எப்பவுமே குணத்தை மாத்திக்காம எளிமையான விதத்தில் ஒரே மாதிரி பழகக்கூடிய ஆளாக நீ இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. கடந்த காலம், அதாவது இறந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படாத. எதிர்காலத்தை நினைச்சு பயப்படாத. இந்த நிகழ்காலத்துல மனசை செலுத்தி மகிழ்ச்சியோடு வாழ பழகு. உன் மனசும் உடம்பும் நல்லா நலமா ஆரோக்கியமாக இருக்கும். சரியோ தவறோ உன் வாழ்க்கைங்கிற புத்தகத்தை எழுதுறதுக்கு எழுதுகோள் உன் கைகள்ல தான் இருக்கணுமே தவிர உன் வாழ்க்கையை அடுத்தவங்க எழுதும்படி விட்டுடாத. ஏன்னா உன் வாழ்க்கையை அடுத்தவர்கள் கையில் எழுத சொன்னீனா அவங்க கிறுக்கி தள்ளிடுவாங்க. நீதானே உன் வாழ்க்கைக்காகிறதை பார்த்து பார்த்து செய்வ. அதனாலதான் எப்பவுமே உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாக நடக்கணுன்ற எண்ணத்தோட
சரியாக திட்டம் போட்டு சிறப்பாக செயல்களை செய். உன்னை வீழ்த்த பயன்படுத்தப்படும் மிகப்பெரிய ஆயுதம் உன் மனசுதான். உன் மனசு மட்டும் தெளிவாக இருந்தால் உன்னை யாராலும் எதுவுமே செய்ய முடியாது என் செல்லமே. நீ கேட்ட எல்லா வரங்களையும் உனக்காக இந்த வராகி அம்மா தரப்போறேன். வரம் தரும் வராகி உன் வாழ்க்கைக்காக நீ கேட்ட விஷயங்களையே உனக்கு வரமாக வாரி வழங்க போறேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி.